உயிராய் கலந்து உணர்வாய் கரைந்து நம் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி வாசுதேவன் அவர்களுடைய நினைவை போற்றி இந்த நிகழ்வை மண்ணையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் எடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று பாராட்டுகின்றேன். பெரிய அரசியல் களம் கண்ட ஊர் மன்னார்குடி. இந்த மேடை மன்னார்குடி மேடை. இதே இசை மதிவாணன் ஒரு காலத்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன் கூட்டமே நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சி முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் போராட்ட இயக்கமாகும். அரசியல் வாழ்விற்காக, பதவிக்காக, பதவியிலே வரக்கூடிய சுகத்திற்காக அரசியல் கட்சியை துவங்கி அந்த பதவியிலே அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்திலே அமர்ந்து அதிகார பீடத்திலே இருந்து மக்களை கொள்ளையடிக்க வேண்டும், ஆட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி துவங்கப்படவில்லை. இப்பொழுது நம்முடைய முருகேசனுடைய மகள் பேசினார்கள், தம்பி ஒரு பையன் பேசினார். இவைகளை கண்டு நான் வியந்தேன். நாங்கள்லாம் 19-20 வயசா இருக்கிற இந்த மாதிரி ஒரு தலைவன் இல்லை. எல்லாம் கல்ச்சரில் போவான், அங்கே போ இங்கே போன்னு கடையை திறந்து வச்சு கடைவாசலுக்கு போன்னு சொன்னானே தவிர ஒரு நல்ல கல்வி சாலைக்கு போன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இல்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே மறைமலை அடிகள், சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் கட்சி வேறு வேறு கட்சி. ஆனால் இவர்களெல்லாம் தமிழ் மொழி பற்றாளர்களாக திகழ்ந்தார்கள். அந்த தமிழ் மொழி பற்றி இந்த மண்ணிலே ஓங்கி வளர்ந்த காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் இடையில பூந்து அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போட்டுச்சதை. இது ஒரு பெரிய அரசியல் இயக்கம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டிலே இருந்த தமிழ் தேசிய தலைவர்கள் சேர்த்து வைத்த அரசியல் புதையலை, அறிவு ஆற்றல் திறன் கொண்ட இளைஞர்களை எல்லாம் நாடக மேடையில் இருந்தும் திரைப்படத்தில் இருந்தும் கவர்ச்சி காட்டி இழுத்தார்கள். இந்த விட்டில் பூச்சி இருக்கு பாருங்க, அது வெளிச்சத்தை நோக்கியே போய் பாயும். நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கொஞ்சம் வெளிச்சமா இருந்தா போதும், பல பல பலன்னு இருந்தாலும் வச்சுங்க அந்த பக்கம் சாஞ்சிருவான். அது காரணம், நம்ம இந்த உலகத்தில் நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க, பயணம் பண்ணி போங்க. நான் போனதில்லை, படித்தது தான். போனவங்க வேணா திருப்பி என்ன சொல்லுங்க. ஒரு வீட்டில் கூட தின்ன வச்சிருக்க மாட்டான். உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தின்ன வச்சிருப்பான். திண்ணையில் ஒரு அந்த ஆலடின்னு ஒன்று வச்சிருப்பான், அது வச்சிருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா வழிப்போக்கர்கள் போகிறவங்க வரவங்களாம் திண்ணையில் படுக்கலாம். அப்படியே படுத்திருந்தாலும் நம்ம வீட்டில் பழைய காலத்து கிளவி எல்லாம் இருக்கும் வீட்டில். அது என்ன பண்ணும், அந்த சாதத்தை எடுத்து சோத்தை எடுத்து ஒரு குண்டானில் எடுத்து அமுக்கி வைக்கும். அமுக்கி வச்சுட்டு போய் படுக்கும். இதையே இந்த நேரத்தில் அந்த குண்டானில் எடுத்து அமுக்கி வைக்கிறேன்னு கேட்டால் யாராவது பாடி பிரதேசி வருவாங்க ஐயா, ராத்திரி நேரத்தில் அகாலத்தில் சோறு கேட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக இது நீத்து போகிற வரைக்கும் இந்த சோறு இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கொண்டு 12 மணி 1 மணிக்கு மேலே தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன்னா பழையதே தெரியாது உங்களுக்கு, எல்லாம் இட்லி தோசைக்கு போனாலும். ஆனால் அந்த காலத்திலே செய்தார்கள். அப்படிப்பட்ட தர்ம சிந்தனை மக்களோடு இணைந்து உயிரோட்டமாக உயிரோடு உயிர் உறவாடி வாழ்ந்த வாழ்க்கையை கொண்ட மக்களை கவர்ந்து இழுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட பேச்சாளர்களை எல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள். தமிழ் தேசியவாதிகளால் எதிர்கொள்ள முடியாமல் இல்லை. ஏன்னா மாப்போசிங்கன்னா அவர் ஒரு தனி தலைவர். கம்யூனிஸ்ட்ல ஜீவா அங்க போயிட்டார். சீபா ஆதித்தனார், திருக்குறள் முனுசாமி எல்லாம் நாம் தமிழர் கட்சியை துவக்கி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம்.
இவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. இவன் பாத்தீங்கன்னா அண்டாங்குண்டாங் கொப்பர சட்னி பாட்டுக்கு ஏடா தமிழா எடரா பேனா கருத்து பேழை கற்பூர பெட்டகம் மரக்கிளையிலே பிணம் எந்த புண்ணிலே வேல் வீதி ஓரங்களில் வேலையற்றதின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள் அடடா அரசே இதுதான் இன்றைய கால கொடுமைம்பா. பட்டப்பட்டன்னு நம்மால் கைத்தட்டி கருணாநிதி வாழ்க அண்ணாதுரை வாழ்கன்று போயிட்டான். வந்தார். இந்த தமிழ் தேசிய பெருநிலம் தாழ்ந்து கிடக்கின்ற பொழுது பாரதி சொல்லுவான், மகாத்மா காந்தியை பார்த்து பாரதி சொல்வான், பாழ்பட்டு நின்றதமார் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று சொல்லுவான். அந்த பாழ்பட்டு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்தை தட்டி எழுப்பி தன்னுடைய உரத்த குரலால் அடுப்படியிலே துட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையின் உணர்வுகளிலே உணர்ச்சியை ஏற்றிய ஒப்பற்ற பெருந்தலைவன் சீமான். அந்த மாதிரி ஒரு தலைவன் தமிழ் தேசிய இனத்தில் இதற்கு முன்பு தோன்றியதில்லை. ஆனால் சீமான் தோன்றியதற்கு பின்னால் ஆயிரம் இளைஞர்களை சீமானாக உருவாக்கி இருப்பதுதான் தமிழ் தேசியத்தின் முதல் வெற்றி. நாங்க ஆட்சிக்கு பாராளுமன்றம் போறது சட்டமன்றம் போறதெல்லாம் தள்ளு. உங்களுடைய கோட்டையிலே இதுதான் என்னுடைய கோட்டை என்று வைத்திருக்கின்றீர்களே, அந்த கோட்டைக்குள் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு வாங்காமல் இருந்ததில்லை நாம் தமிழர் கட்சி. எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்கை பற்றி இருக்கின்றது என்று சொன்னால் அது சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவனின் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று திரட்டிய அற்புதமாகும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, இல்ல இந்த ஐயா மு.க. ஸ்டாலினை சொல்லுங்க. இதெல்லாம் இருக்குன்னு இப்ப காரு திருச்சி பூரா ஒரே கூட்டங்கிறான். பலாப்பழத்தில் ஈ வச்சது மாதிரி இருக்குங்கிறான். காலையில் ஒரு கடத்தில் டீ சாப்பிட்றது உட்கார்ந்தேன். அந்த பையனோட ரசிகர் 2 பேர் இருந்தான். என்னடா இந்த மோடியும் ட்ரம்பும் ஏன்டா அடிச்சுக்கிறான்னு கேட்டான். ஒரே சண்டையாக இருக்கேன் மோடிக்கும் ட்ரம்புக்கும் என்னடான்னு ஒருத்தன் கேட்குறான், ஒரு ரசிகர். அதுக்கு இன்னொரு ரசிகர் சொல்கிறான், அவனுக்கு பர்சனல் மோட்டிவாக இருக்கும்டாங்கிறான். அவன் சொந்த பிரச்சனையாக இருக்கும் 2 பேருக்குன்னு. எது அரசியல் எது வாழ்வியல் என்று தெரியாத பிள்ளைகளை ஒரு மாய வலையில் சினிமா என்று சொல்லக்கூடிய கண்ணால் போதையேற்றக்கூடிய ஒரு துறையை கொண்டு இளைஞர்களை வெட்டில் பூச்சியை கவர்ந்தெழுப்பதை போல கவர்ந்து இழுத்து திசை மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நோக்கமும் தத்துவமும் கொள்கையும் மக்கள் மத்தியில் பரப்பப்பட வேண்டும். நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும். அந்த ஒப்பற்ற கடமையை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள், நான் அந்த பூஸ்ட் கொடுக்குறேங்க, நான் அந்த பால்டின் கொடுக்குறேங்க, என்னென்னமோ கொடுக்குறேன். 10ஆவதுக்கு அரசு ஊட்டச்சத்து உணவு பாக்கெட்ல போட்டு கொடுக்குது மருத்துவமனையில். இந்த தட்டுப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? இந்த தட்டுப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? தாயும் தந்தையும் சரி நிகர் சத்து உள்ள உணவுகள் பற்றாக்குறையின் காரணமாக பிள்ளைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்திருக்கின்றது. இந்த ஐயா மருத்துவருக்காக கேளுங்க வேண்டாம். 4-5 தலைமுறைகளாக இந்த விவசாய நிலம் பாழ்பட்டு ரசாயன உரங்களால் கொல்லப்பட்டு பயிர்களிலே அந்த விஷக்கொல்லிகள் என்று சொல்லக்கூடிய பாலிடாயில் சொல்றோம் பாருங்க, அந்த விஷக்கொல்லிகள் நாம் உண்ணுகின்ற உணவில் 2 கலந்து போயிருக்கின்றது. அதனால் புற்றுநோய் வருகின்றது, மூளைச்சாவு ஏற்படுகின்றது, கண்ணு தெரியாம போகுது. எத்தனை வகையான நோய்கள் இருக்கின்றதோ அத்தனை வகையான நோய்களும் மனிதனுக்கு வருகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் அவன் உண்ணுகின்ற உணவு. அந்த விவசாயத்தை மாற்றி செம்மையான ஒரு விவசாயமாக தமிழனுடைய பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்தானே, அந்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று பாரம்பரிய நெல் விதைகளை எல்லாம் தேடி வைத்திருந்த நெல் ஜெயராமன் அவர்களையும் நம்மாளார் அவர்களையும் போற்றி இந்த விவசாய நிலத்திலே அவருடைய விவசாய கொள்கைகளை பரப்பி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அதனால் விவசாயிகள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும். எத்தனை செல்வங்களை இழந்திருக்கின்றோம். கலையை இழந்தோம், பண்பாட்டை இழந்தோம், பழக்க வழக்கத்தை இழந்தோம். ஏன் ஒழுக்கத்தை இழந்து விட்டான் தமிழன். ஒழுக்கம் இழந்து போனதற்கு காரணம் என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்பப்படும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னானே, அந்த பண்பாடு சிதைந்து போய்விட்டது. அந்த பண்பாட்டை மீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசு இந்த மண்ணிலே நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள்
உங்களிடம் பேசிக்கொண்டும் உங்களிடம் தத்துவத்தை சொல்லிக் கொண்டும் இருக்கின்றோம். நீங்க நினைக்கலாம் ஸ்டாலின் இருக்கிறாரே அந்த அப்பா பார்த்துக்க மாட்டாரான்னு, இந்த ஐயா இருக்கிறார எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்க மாட்டாரான்னு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆள் வருதான்னு கூட்டணிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கான். எங்களை யாரும் தாங்கி பிடிக்க ஆள் இருக்குதா? ஏதாவது புலி இருக்குதா? வேற ஏதாவது சிறுத்தை இருக்குதா? வெட்டருவா வேல்கம்பெல்லாம் இருக்கான்னு தேடிட்டு நிற்கிறாங்க. அவர்கள் தன்னந்தனியாக தன்னுடைய தத்துவத்தை சொல்லி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை சொல்லி அரசியல் வரைவுகளை எடுத்து பேசி மக்களிடம் வாக்கு சேகரிக்கவில்லை. உங்களுக்கு எதை வேண்டுமானால், உங்களுக்கு எத்தனை இலவசங்கள் இருக்கின்றது அத்தனை இலவசத்தையும் தருகின்றோம் என்றுதான் உங்களுடைய வாக்கு சேகரிக்கின்றார்கள். உங்களுடைய வாக்கை பெற்ற பிறகு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை நீங்கள் அனுபவித்த ஒன்றுதான், புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக இந்த தமிழக அரசியல் களத்திலே நீங்கள் எதையெல்லாம் அனுபவித்திருக்கின்றீர்களோ, எந்த தீமையெல்லாம் அனுபவித்திருக்கின்றீர்களோ, உங்களுடைய வீட்டு வரி உங்களால் குறைத்து கட்ட முடியாது. உங்களுடைய மின்சார கட்டணத்தை அரசிடம் போய் அதை குறை என்று உங்களால் சொல்ல முடியாது. 50-60 ஆண்டுகளாக திமுகவும் அண்ணா திமுகவும் வருமானத்திலும் மின்சாரத்திலும் வீட்டிலும் நிலத்திலும் வரியை உயர்த்தி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை நீங்கள் குறைத்துக் கொடுங்கள் என்று சொல்லி கூட கேட்பதற்கு உங்களால் முடியாது. ஏன்? அவர்கள் உச்சாணி கொம்பில இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள். ஐயா டிஆர் பாலு அவர்களும் அவர்களுடைய பிள்ளையும் நாளைக்கு அவருடைய பேர பிள்ளை மந்திரி ஆயிடுவார். இந்த நாடு வளம் போய்விடும், இந்த நிலம் கெட்டு போய்விடும். மன்னார்குடிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரியை நோண்டி அள்ளுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய குடிமக்கள் உங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அகதிகளாக எங்கு போவார்கள்? ஆனால் டிஆர் பாலுனுடைய பிள்ளையாகிய ராஜாவும் ராஜாவினுடைய பிள்ளையும் ராஜாவுடைய பேரனும் வேறொரு நாட்டிற்கு ஒரு தீவை விலைக்கு வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஒரு ஓலை குடிசையை பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழல் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள், மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள், மாணவர்களை தற்கொலை செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளுகின்றது அரசு. ஒரு நாட்டுடைய செல்வம் அந்த நாட்டுடைய மீனவனும் அந்த நாட்டுடைய விவசாயியும் அந்த நாட்டுடைய தொழிலாளியும் தான். ஆனால் தொழிலாளிக்கு ஏற்றதான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அரசு செய்திருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு நெல் விலை, நெல்லினுடைய விலை இன்றைக்கு தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாய். 1 கிலோ கத்திரிக்காய் அதே வேலை தான். 10 வருஷத்துக்கு முந்தைய என்ன விதிச்சு அதான் வேலை. கேட்டால் உலக பொருளாதாரத்திலே சேர்ந்தது தங்கம் என்று சொல்வார்கள். ஏன் உள்ளூர் உற்பத்தியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மனோபாவம் திட்டங்கள் இல்லை. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் திட்டம் வகுக்கப்பட்ட வரைவு என்ன சொல்லுகின்றது? விவசாய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தரமான விவசாய பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்வோம். அதற்குரிய மாணவர்களாக, அதற்குரிய தொழிலாளர்களாக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கற்க வைப்போம், அதற்குரிய அதிகாரிகளாக மாற்றுவோம் என்று நாம் தமிழர் கட்சி சொல்லுகின்றது. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த தம்பி இப்ப பேசினார் பாருங்க. இவர் பேசினப்ப இவர் சீமானாவே மாறிட்டார் மதிவானன். அவரு சீமானா மாறல, அவ சீமானாவே இருக்காருன்னாரு. மாறல, அவன் சீமானா. அந்த எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொண்டன் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், சாதி மத போராட்டங்கள் இவைகளையெல்லாம் தன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே நாங்கள் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கும், ஒரு ஊர்வலம் நடந்துச்சு சென்னையில். அந்த கூவம் அந்த பக்கத்தில் தான் அந்த ஏதோ ஊர்வலம் கெடுத்திருந்தாங்க. அதை கடந்து போகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடை, டாஸ்மாக் கடை. நாம் தமிழர் கட்சி வந்த தொண்டர்கள் ஒருத்தன் கூட அந்த கடை வாசல் படியில் ஏறவில்லை. ஒன்று. 2வது, இந்த குடிநீர் போத்தல்கள், இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க, இந்த போத்தல்கள் நடந்து வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறான், ஒருத்தர் டீ கொடுக்குறான், தேநீர்.
ஒருத்தன் காப்பி கொடுக்குறேன், இதையெல்லாம் வாங்கி இந்த கப்பெல்லாம் கீழே கிடக்கு. ஒரு 1.5 லட்சம் பேர் ஊர்வலம் அப்படி போகுது. போய் இந்த இடத்துல இந்த ஊர்வலம் நிறைவு வருகின்ற பொழுது இந்த சுற்றுச்சூழல் பாசறைன்னு எங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நல்ல நீல நிலம் கொள்ள இந்த நெகிழித்தாள், இந்த சவுத்தால் பை இருக்கு பாருங்க, இந்த பையை வச்சுக்கிட்டு இந்த கப்பு பாட்டிலெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டே வந்தான். காவல்துறை அதிகாரிகள், பெரிய உயர் அதிகாரிகள்லாம் பார்த்து என்னடா இவ்வளவு ஒழுக்கமான ஒரு அமைப்பாக இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றது என்று வியந்து போனார்கள். இப்போ எல்லாம் கூட்டம் போகிறான், நாற்காலியாக உடைக்கிறான், மேலே போட்டு இந்த கார்பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஒருத்தன் மழை பெய்யுதுன்னு போத்திட்டு உட்காந்துறான் கூட குதிலையே. இது என்னடா இவன் நம்ம மனிதனை முன்னேற்றுவோம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் இவன் பின்னோக்கி தள்ளி அவன் பிறவி அந்த டார்வின் சொன்னான் பாருங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போயிடாம போல இருக்க. இவன் ஒருத்தனுக்கு இந்த ஏற்கனவே ஒரு ஆள் வந்தான் அந்த மாதிரி பண்ணான், அடுத்த இவன் வேற வந்திருக்கானேன்னு. நாங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்ல சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அடிபட்டாதான் திருந்துவான். போயிட்டு வெயிலில் போனால் தான் நிழலருமை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது வேவாத வெயிலில் போய் நின்றுட்டு வரட்டும்னு நாங்கள் இருக்கோம். உங்களோட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுங்கள். எதிர்கால தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் இந்த நிலத்திலே அமைதியாகவும் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வளமான நிலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், நஞ்சில்லாத உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியுடைய அரசு இந்த நிலத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதை பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லுங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய உறவுகள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உறவினர்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களாக மாற்றுங்கள். அப்படி மாற்றினால் நம்முடைய குடும்பம் நம்முடைய அரசாக அமையும். நாம் தமிழர் கட்சியுடைய அரசு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அரசாக அமையும். அந்த சூழ்நிலைக்கு நாம் உழைக்க வேண்டும். எங்கள் எண்ணமெல்லாம் விவசாயிகளை சார்ந்தே இருந்ததனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னமும் விவசாயி. ஏற்கனவே கரும்பு விவசாயின்னு ஒன்று இருந்துச்சு, அதை கார்பரேட் கம்பெனி பூரா பிடிங்கிட்டாங்க எங்கள்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒளி வாங்கி ஒன்று வச்சு எங்கே நாம் தமிழர் கட்சின்னு போய் அவன்கிட்ட போய் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி வேட்பாளருக்கு பரிந்துரை செய்கிறதுக்கு ஒரு 10 பேரை நிறுத்தி அதில் அந்த இந்த நம்பர் இல்லை, இந்த வரி நம்பர் இல்லை, அந்த பாகம் என்ன இல்லை, இந்த பக்கம் என்ன இல்லைன்னா படுத்தி எடுத்துருவோம் அந்த மாவட்ட ஆட்சியரும் தாசில்தாரும். ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க, எல்லாரும் அரசியல் பண்ணுறான், அந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோமேன்னா நீ பண்ணக்கூடாது, மேலிடத்து உத்தரவுங்கிறான். நான் மேலிடம்னா தேர்தல் அதிகாரிக்கு மேலிடம் வேற எதுவுமோ இருக்குமோ நினச்சிக்கிட்டேன். அப்படி பாடுபட்டு நாங்கள் பட்ட பாட்டைக்கு இந்த மக்கள் கண்டு 37 லட்சத்துக்கு மேலாகிய மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்கு எங்களை என்ன செய்தது தெரியுமா? தமிழகத்திலே நீ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்ற தகுதியை எங்களுக்கு தந்தது. அந்த தகுதியை எங்களுக்கு பெற்று தந்தது யார் தெரியுமா? ஒரே ஒரு மனிதன் தான். 24 மணி நேரமும் தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் மொழி என்று சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒற்றை தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உழைப்பினால் கிடைத்த வெற்றி. நாம் தமிழர் கட்சி இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மேலாகிய அங்கீகாரத்தை பெற்று திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இதை வைப்பான் முன்னாடி, இந்த அல்பமேட்டிக் ஆர்டரில் முன்னாடி வைப்பான். எங்களை கொண்டு 45-50 இடத்துல எங்கேயாச்சும் போடுவான். வேணும்னே 4 வேட்பாளர் கட்சிக்கு 4 வேட்பாளரை டம்மி வேட்பாளர் நிறுத்துவான். அவனுக்கு கொத்தரங்காய் சின்னம், வெண்டிக்காய் சின்னம், இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு குரங்கு குட்டியை கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவங்க குறையெல்லாம் நான் போய் பாராளுமன்றத்தில் பேசணும்னா இந்த குரங்கா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு அவன் பிரச்சாரம் பண்ணான். அந்த மாதிரி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டு வச்சிடறான். இந்த விவசாயிங்கிற சின்னத்தை வச்சான், ஒளி வாங்கிங்கிற சின்னத்தை வச்சான். அதை தேடி கண்டறிந்து வாக்கு செலுத்தி அங்கீகாரம் பெற்று எங்களை கடைக்கோடியிலே தேர்தல் ஆணையம் எங்களுடைய சின்னத்தை அந்த இதற்கு பாருங்க வாக்குப்பெட்டியிலே எங்களை கொண்டு ஒழித்து வைக்க நினைத்த அந்த நிலையை மாற்றி எங்களை முதலிடத்திலே வைப்பதற்கான உரிமையை தந்த மக்களை வாழ்த்தி போற்றுகின்றோம். பெற்று தந்த தலைவனை வணங்கி வாழ்த்துகின்றோம். அந்த மாதிரியான சின்னம் இந்த விவசாய போராடி பெற்றோம். அதுக்கப்புறம் இந்த சின்னத்தை அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வர விவசாயி எங்கள் ஐயா மாதிரியே இருக்கார்.
எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாதிரியே அந்த வடிவம் வந்து இருக்கு. இந்த சின்னம் ஒவ்வொருடைய வீட்டுக்கு சென்றால் சீமானே சென்று வாக்கு கேட்டதாக இருக்கும். தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உருவமே விவசாயியாக நிற்பதை போல ஒரு வடிவம் எங்களுக்கு அந்த விவசாய சின்னம் கிடைத்திருக்கின்றது. இந்த சின்னத்தை நீங்கள் உங்கள் எண்ணத்திலே கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். காரணம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். உங்களுடைய தந்தையோ உங்களுடைய தாத்தாவோ யாரோ விவசாயியாகத்தான் இருந்திருப்பார்கள். விவசாயம் அல்லாமல் இந்த மண்ணிலே யாரும் வாழ்வதற்கான வகை இல்லை. நீங்கள் ஒரு விவசாயி என்பதனால், நாங்கள் விவசாயி என்பதனால், நாம் 2 பேரும் சேர்ந்து விவசாயி என்ற சின்னத்தில் வாக்களித்து ஐயா பாரதி செல்வன் அவர்களை இந்த மண்ணிலே ஒளிபொருந்திய வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.